கணிதம் பகுதி 2 வினாத்தாளில் பொதுவாக 6வது அல்லது 5வது வினா. நான் இங்கு 6வது வினாவாக தெரிவு செய்துள்ளேன். திருவோண கணித வினா ஒன்று. பொதுவாக திருவோண கணிதத்திலே 3 விடயங்கள் உள்ளடக்கப்படும். ஒன்று, தரப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் ஒரு பருப்படி படத்தில் குறிக்கணும். ரெண்டாவது, பக்கம் ஒன்றுல நீளம் காண்றது, கோணம் காண்றது. இது மூணையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு திருவோண கணித வினா இடம்பெறுகின்றது. அந்த அடிப்படையில் நான் ஒரு திருவோண கணித வினாவை தெரிவு செய்கிறேன். ஆனால் இதுதான் எக்ஸாமுக்கு வரும்ன்றது இல்லை. உங்களுக்கு அந்த திருகோண கணித சம்பந்தமான ஒரு தெளிவை தாரத்துக்காக நான் ஒரு வினாவை தெரிவு செஞ்சு இருக்கிறேன். அப்போ இங்கே வினாவில் தரப்பட்டிருக்கிறது என்ன தரப்பட்டிருக்கிறது என்றால், உருவில் கிடைநிலத்தின் கிடைநிலம். அப்போ இதில் தந்திக்கிறாங்க, உருவில் கிடைநிலம் ஏபியில் நடப்பட்டுள்ள நேர்கம்பம் சிடி ஆகும். அப்போ இந்த ஏபிங்கிறது ஒரு கிடைநிலம். அதில் கிடைக்கு செங்குத்தா நிலைக்குத்தா சிடின்ற ஒரு கம்பம் நடப்பட்டுள்ளது. ஏயிலிருந்து பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு மனிதண்ட பார்வை ஏயிலிருந்து மேல் நோக்கி, ஏயிலிருந்து பார்க்கும் போது டியின் ஏற்ற கோணம் 35 பாகை. ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏயிலிருந்து பார்க்கும் பொழுது. ஆகவே மனிதன் காணப்படுகிற ஏயில இந்த கோடு ஏசின்ற கோடு அவனுடைய கண்மட்டம். ஏற்ற கோணம்ன்றது கண்மட்டத்துக்கு மேலே உள்ள கோணம். அது 35 பாகையும். ஏயிலிருந்து கம்பத்தின் அடிக்குள்ள தூரம் இதுதான் சிடி தான் கம்பம். இதோட உச்சி டி, அடிதான் சி. அப்ப ஏயிலிருந்து கம்பத்தின் அடிக்குள்ள தூரம்ன்றது ஏசிட தூரம் 50 மீட்டரும் ஆகும். ரோமன் நம்பர் 1 உமது விடைத்தாளில் உருவை பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் குறித்து காட்டுக. ஓகே, குறிச்சிட்டோம். இப்ப அடுத்தது ரோமன் நம்பர் 2, கம்பம் சிடியின் உயரத்தை கிட்டிய மீட்டர். கிட்டிய மீட்டர் என்ற நேரம் உங்களோட விட தசத்துல வந்தால் முழு எண்ணுக்கு மட்டும் தட்டணும். கிட்டிய மீட்டர்னா முழு எண். ஆகவே 35 பாகைக்கு சிடின்றது எதிர்பக்கம், 50 மீட்டர் அயல் பக்கம். இது செம்பக்கம். செம்பக்கத்திட நீளம் தெரியா, அதை கேட்கவும் இல்லை. அப்ப எதிரும் அயலும் என்ற நேரம் அது டேன் விகிதம். டேன் டீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப கோணம் தெரியும், டீட்டா தெரியும் 35. எனவே டேன் 35 சமன் எதிர்பக்கம் சிடி, அயல் பக்கம் 50 தெரியும், 50 பிரதிட்டேன். இப்ப நாங்க டேன் அட்டவணையில நான் இங்க காட்சிப்படுத்துறேன் பாருங்க. டேன் அட்டவணையில 35 பாகைக்கும் சைபர் கலைக்கும் நேரே உள்ள பெருமானத்தை நீங்க தெரிவு செய்யணும். ஆகவே 35 பாகைக்கும் சைபர் கலைக்கும் நேரே உள்ள பெருமானம் 0.7002. அதை இதுக்கு பிரதி சிடி அப்படியே வரும், கீழே 50. எனவே இந்த 50 இதோட பெருக்கோணம் சிடி சமன் 0.7002 50 பெருக்கினால் 35.01 மீட்டர். ஏற்கனவே நான் கூறினேன் கிட்டிய மீட்டர். ஆகவே இதை மட்டம் தட்டி முழு நம்பருக்கு மாற்றணும். இதுல இந்த தசத்துக்கு முன்னுக்குள்ளதுதான் மீட்டர், இது சென்டிமீட்டர் அளவு. அப்படின்னா 35 மீட்டரும் 1 சென்டிமீட்டர் அர்த்தம். இதை கிட்டிய மீட்டருக்கு மாற்றினால் 35 மீட்டர். இப்போ நாங்கள் ஒன்று தரவை குறிச்சது, 2 நீளம் ஒன்று கண்டிருக்கிறோம். அப்போ அடுத்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நான் சிடிட நீளம் 35 உருவில் குறிக்கிறேன். ரோமன் நம்பர் 3 கேள்வி, டியிலிருந்து, அப்போ சிடிட நீளம் மொத்த நீளம் 35, டியிலிருந்து 5 மீட்டர் கீழே, அப்போ 5 மீட்டர் கீழே உள்ள புள்ளி இயிலிருந்து, அப்போ இங்கே நிற்கிற ஒரு புள்ளியை இ என்று மார்க் பண்ணுறேன். பிக்கு பொருத்தப்பட்டுள்ள ஓர் ஆதார கம்பி. அப்போ இந்த ஈல இருந்து பிக்கு ஒரு கம்பி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது, ஆதார கம்பி. இந்த சிடி இந்த கம்பம் அங்கே விழாம ஒரு ஆதார கம்பம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஆதார கம்பத்திட நீளம் 40 மீட்டர் ஆகும். கோணம் சிபிஇ கோணத்தை காணணும்.
எனக்கு சிஇட நீளத்தை எழுதலாம். இது மொத்தம் சிடி 35, அதில் 5 மீட்டர் கீழேன்றதுனால 35 அஞ்சு கழிச்சால் இந்த சிஇட நீளத்தை 30 மீட்டராக எழுதி கொள்ளலாம். நான் அந்த படத்தை வேறையா எடுத்துக்கிறேன். அப்ப இது முக்கோணி சிபிஇ, இதுல சிஇட நீளம் 35 அஞ்சு போனால் 30. பிஇ தான் ஆதார கம்பி, அதோட நீளம் 40 மீட்டர். நான் காணணும் இந்த சிபிஇ கோணம். இதை டீட்டான்னு எடுத்தால் டீட்டாக்கு 30 மீட்டர் எதிர்பக்கம். இது செங்கோணத்துக்கு எதிரே காணப்படுறதால செம்பக்கம். எதிரும் செம்மும் என்றால் சைன் தீட்டா தொடர்புபடும். எனவே சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். தீட்டாவை தான் காணணும். எனவே சைன் தீட்டா சமன் எதிர்பக்கம் 30, செம்பக்கம் 40. ஒவ்வொரு பூஜ்ஜியத்தை வெட்டி விடலாம். அப்ப 3 4ஆல பிரிச்சிங்கன்றால் 0.75. ஆனால் நாங்கள் இதை 4 இலக்கத்தில் எழுதிக்கணும். ஏன்னா எங்களுக்கு அட்டவணையில திருகோண கணித அட்டவணையில பார்க்குற நேரம் 4 இலக்கத்தில் இருக்கும். அப்ப இது முரண்மடக்க பார்க்குற மாதிரி 7500 தேடணும். அதை விட்டுட்டு யாரும் 75 பாகைக்கும் பூஜ்ஜிய பாகைக்கும் நேரே பார்க்கறது இல்லை. அப்ப 7500 0.75 பூஜ்ஜியத்தை அப்படியே தேடிட்டு வரக்கொள்ள 7470 490 இருக்குது. 500 விட கூட. ஆகவே நாங்கள் குறைஞ்சது எடுக்கணும். 7490. இது 48க்கும் 30 பாகைக்கும் நேரே, சாரி 48 பாகைக்கும் 30 கலை. இது கலை என்ற கலைக்கும். ஆனால் இது 500 ஆகணும் என்றால் இன்னும் 10 தேவை. அப்படியே இதுக்கு நேரே இடை வித்தியாசத்தில் 10 தேடணும். தேடினால் 10 இருக்குது. இது 5 கலைக்கு நேரு. எனவே இது பாகை. மேலே உள்ள ரெண்டும் கலை. 40 தீட்டா சமன் 48 பாகை. 30ஐயும் 5ஐயும் கூட்டி 35 கலை என்றவாறு எழுதி கொள்ளலாம். ஆகவே இது திருகோண கணிதத்தில் வரக்கூடிய வினம். பாஸ் பேப்பர் வினாக்களும் இந்த 3ஐயும் அடிப்படையாக வைத்து உள்ளது. எனவே கட்டாயம் பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளை செய்து பார்த்து கொள்ளவும். எனவே இதிலிருந்து எங்களுக்கு இதில் விட எழுதிக்கலாம். 48 பாகை 35 கலை. இது சிபிஇ கோணம். அதால் நான் எழுதிக்கொள்கிறேன். சிபிஇ சமன் 48 பாகை 35 கலை என்று எழுதிக்கலாம்.